ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு பிஎடுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்மிஷனுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tngazha.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பிஎட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். bed.tngazha.in இதான் அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது 2026-27 கல்வியாண்டுக்கான தமிழக அரசு பிஎடுக்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் ஆங்கிலத்தில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் tngazha பிஎட் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான காலேஜெலாம் சைட் பண்ணிட்டு ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தரவரிசை பட்டியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லாமே உங்களுக்கு இதிலே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதை கடைசியாக பார்க்கலாம். இப்போதைக்கு கைட்லைன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு புக்லெட், அதாவது பிஎட் 2026க்கான புக்லெட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புக்லெட் ஓப்பன் ஆகும். அதாவது உங்களுக்கு தமிழகத்தில் கவர்மெண்ட் அந்த பிஎடுக்கான காலேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் ஏரியட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அரசு விதிமுறைகளின்படி கல்வி கட்டணம் பெறப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியிலேருந்து வேறு கல்லூரிக்கு மாற்ற முடியாது, வேறு கோர்ஸுக்கெலாம் மாற்ற முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கைட்லைன்ஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் காலேஜ் மொத்தமாக என்னென்ன காலேஜ் இருக்குது, கோட் வைஸ் என்ன, ஆல்ஃபபெட்டிக் வைஸஸ் எவ்வளோ காலேஜ் இருக்குது, ரீஜன் வைஸ் என்ன, எல்லாத்தையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்தில் எந்தெந்த காலேஜ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ உங்களுக்கு பேஜ் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு 9வது பக்கத்துலேருந்து மென்ஷன் ஆகுது காலேஜ் நேம். முதல்ல பாருங்கள், இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் எஜுகேஷன் அட்டானமஸ் என்னமான காலேஜ் அப்படின்னா அதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காலேஜ் நேம் என்ன, கோ எஜுகேஷனா, அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே என்னமான சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் இருக்குது, இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், சயின்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு பிஏல என்னமான இருக்குது, எவ்வளோ அப்ரூவல் இன்டேக் மொத்தமாக 200 ஸ்டடீஸ்லாம் இருக்குது அப்படின்ன மாரி, வேக்கன்சி அப்படின்ன மாரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது காலேஜ் கொடுத்துருக்காங்க. காலேஜோட வெப்சைட் இருக்குது, எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது, எவ்வளோ சீட் இருக்குது, ஹாஸ்டல் விசிட்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா காலேஜோட லிஸ்ட்டுமே ஓப்பன் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். கவுன்சிலிங் பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட்டை வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவு விருப்பப்படி நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டேரெக்டாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, பிஎட் படிக்கணும் அப்படின்னா என்னமான எலிஜிபிலிட்டி வேணும் இப்போ நீங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தகுதின்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல பாருங்கள், இப்போ நீங்கள் தமிழ் படிக்க போகிறீங்க, பிஎட்டில் தமிழ் சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி தமிழ் அல்லது தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் படிக்க போகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அல்லது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அல்லது ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருக்கணும். மேக்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா பிஎஸ்சி மேக்ஸு, அப்ளைடு மேத்தமெட்டிக் அல்லது பிடெக்கில் ஆல் த பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்கல் சயின்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் முடிக்கணும், அப்ளைட் தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க, அதுக்கு என்ன, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறீங்க பிஎல் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க, மொத்தமாக ஒரு 13 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்களோ அதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேசிக் கைட்லைன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும்
பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 500 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 250 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானதுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான தகுதிகளை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஒரிஜினல் மார்க் ஷீட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் உங்கள் ஹெச்ஓடியில் பிரின்சிபல்கிட்ட போயிட்டு மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு வந்து அதை அப்லோட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 21/7/2026. அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ண பாருங்கள். கிளிக்கர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நேம். இதில் போயிட்டு உங்கள் நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ண பாருங்கள். அது எல்லாமே ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மொபைல் நம்பர். இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள். ஏன்னா மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் மெயில் ஐடியில் திரும்ப உங்களுக்கான மெயில் ஐடியை வந்து அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் ஐடி மொபைல் நம்பர் ரெண்டுத்துக்குமே ஓடிபி சென்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ சரியாக உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. மிக்சரப்பாக கேப்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், நியூமரிக், ஸ்பெஷல் கேரக்டர் அந்த மாதிரி மிக்சரப்பாக பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேவ் பண்ணுவான்னு கேட்கும். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்குங்க. அதனால் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி இருக்குது பாருங்கள். அதை அப்படியே நீங்கள் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு லாகின் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு முதல்ல மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ சேம் அதே மெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு அப்ளை பண்ணுறது கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. ப்ளீஸ் அப்லோட் ஆல் நெசரி சர்டிஃபிகேட் பிஃபோர் ப்ரொசீடிங் டு பேமெண்ட். ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கடைசியாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள் மொத்தமாக ஒரு 7 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே ஃபில் பண்ண போகிறோம். முதல்ல சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் இருக்கிற இடம் வந்து எது, கார்பரேஷன் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜெண்டர் நீங்கள் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்ற மாரி உங்களுக்கான ஜெண்டரை வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரிலீஜன், நீங்கள் வந்து எந்த ரிலீஜனை சார்ந்தவங்க, இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை செட் பண்ணிட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, பிசியா, எம்பிசியா, எஸ்சிஎஸ்டின்னு கொடுத்துட்டு கேஸ்ட்டு நீங்கள் என்ன காஸ்ட்டை சார்ந்தவங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ். இதில் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. தொடர்பு முகவரி, டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இந்த சேம் மேக்ஸ் செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து அப்படியே வந்து காப்பி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் வேறு ஒரு மொபைல் நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு செட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை கொடுத்துட்டு தாலுக் கேட்டிருக்காங்க. உங்கள் தாலுக் எதுவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊருக்கான பின்கோடை என்ட்ரு பண்ணிட்டு சொந்த மாவட்டம் எதுவோ நீங்கள் சொந்த மாவட்டத்தை மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் யுமிஸ் நம்பர், காலேஜில் வந்து பார்த்தா யுமிஸ் நம்பர் வந்திருக்கும், அதை என்ட்ரு பண்ணுங்க. ஸ்கூலில் படித்ததுக்கான எம்இஸ் நம்பர் தெரியும் அப்படின்னா கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் நம்பர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. முன்கூட்டியே பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ண முடியாதா அப்படின்னு தெரிய வரல, பட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரி, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா எஸ் கொடுத்து எந்தமான லெவலில் இருக்கீங்க அப்படின்னு ஃபில் பண்ணுங்க. இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளி அப்படின்னா எஸ் கொடுத்து எந்தமான மாற்றுத்திறனாளி வகை, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கீங்க, நம்பர் என்ன எல்லாமே கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்சிசிக்கான சி சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூஜி டிகிரி லெவலில் எஸ் கொடுங்க. இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. என்எஸ்எஸ் கேம்ப் ஏதாச்சும் நீங்கள் போயிருக்கீங்க யூஜி லெவலில் அப்படின்னா அதுக்கான
இதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக அகாடமிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஜியில் நீங்கள் எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா இங்கிலீஷான்னு கேட்டிருக்காங்க. யூஜி டிகிரி எந்த மீடியத்தில் படிச்சிங்க அப்படின்னு கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் ஹேவ் யூ ஸ்டடிட் இன் தமிழ் அப் டு 10th வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி, உங்களுக்கான கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. நீங்கள் யூஜி முடிச்சுட்டு பிஎட் படிக்க போகிறீங்களா அல்லது பிஜி முடிச்சுட்டு பிஎடான்னு கேட்டிருக்காங்க. யூஜி முடித்தவங்க யூஜி கொடுத்துக்கோங்க, பிஜி முடித்தவங்க பிஜி அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூஜி கொடுக்குறீங்க அப்படின்னா யூஜியில் என்ன டிகிரி முடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. யூஜியில் வந்து பாருங்கள் பிஏவா பிசிஏவா பிகாமா பிஎஸ்சியா அப்படின்னு நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாங்க. சைட் பண்ணிட்டு மேஜர் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க, அதை கொடுத்துட்டு யூஜிக்கான எக்ஸாம் எந்த முறை மார்க்கா கிரேடா அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதேமாரி என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, பிஏல நீங்கள் யூஜி எதுவோ அதுக்கேற்ற மாரி பிஎட் காமிச்சிடும். அதுக்கப்புறம் உடைய அதிகபட்ச கல்வி தகுதி என்ன அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணி ஆகணும். இல்லை நான் பிஜி வச்சு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னாங்க, நீங்கள் பிஜி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ யூஜியும் நீங்கள் அதாவது பிஜியை வந்து சைட் பண்ணுவீங்க, யூஜி வந்து சைட் பண்ண மாட்டீங்க. அதனால் யூஜி வச்சு அப்ளை பண்ண போகிறீங்களா பிஜியா அப்படின்னு நீங்கள் சைட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பிஜியில் என்ன படிச்சிங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எம்எஸ்சியில் என்ன முடிச்சிங்க அப்படின்றத இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதர் சப்ஜெக்ட் அப்படின்னா அதர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு யூஜியில் என்ன படிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க, யூஜியில் என்ன படிச்சிங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு மேஜர் சப்ஜெக்ட் யூஜியில் என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் யூஜி மற்றும் பிஜி ஒரே மெயின் சப்ஜெக்ட் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே மெயின் சப்ஜெக்ட் யூஜி மற்றும் பிஜியில் படிச்சிங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. பிஜியில் மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது மாரி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியே ஆகணுங்க. எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னமான கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க அது எல்லாமே வந்து கேட்கும். அதனால் யூஜி பிஜி ரெண்டுமே முடித்தவங்க ரெண்டுத்தையும் இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். நான் யூஜி மட்டும் தான் முடிச்சிருக்கேன், யூஜி வச்சு தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றவங்க ஸோ நீங்கள் யூஜியை மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானதுங்க. அதனால் கரெக்டாக உங்களுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் தெளிவாக மென்ஷன் பண்ண பாருங்கள். நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, எதை கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாரி ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ அதிகபட்ச கல்வி தகுதி யூஜா பிஜா அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து மதிப்பெண் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கை என்ட்ரு பண்ண போகிறோம். டிகிரிக்கான மதிப்பெண் யூஜிக்கான மார்க் கேட்டிருக்காங்க. அதாவது முதன்மை பாடங்கள் மேஜர் சப்ஜெக்டுக்கான மதிப்பெண்ணை மட்டும் என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க 1 2 3 4 அப்படின்ற மாரி கடைசி வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ சப்ஜெக்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா 1 to 6th செமஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு எத்தனை மேஜர் சப்ஜெக்ட் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ முதல் சப்ஜெக்டில் ஒரு மேஜர் சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், அதாவது மொத்த மேக்ஸிமம் மதிப்பெண் 100 கொடுத்துட்டு அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு சைட் பண்ணுற மாரி இருக்கும். முதல் செமஸ்டர்லேயே 2 மேஜர் சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா ஸோ எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க 100க்கு அப்படின்றத நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் வந்து பண்ண பாருங்கள். ஸோ எல்லாத்துக்குமே எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னமே நீங்கள் வந்து கொடுங்க. இந்த மாதிரி 1 to உங்களுக்கு வந்து கடைசி 6 செமஸ்டருமே எவ்வளோ மேஜர் சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்றத எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு மேஜர் சப்ஜெக்டாக செமஸ்டர் 2 அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆர்டர் வைஸாக நீங்கள் அப்படியே வந்து மேஜர் சப்ஜெக்டை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ நிறையா வரல அப்படின்னா இந்த பாக்ஸில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 6 செமஸ்டருக்கான மேஜர் மதிப்பெண்ணை மட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. 100 மதிப்பெண் ஃபஸ்ட்டு டோட்டலாக போட்டுட்டு இதில் எவ்வளோ மதிப்பெண் டோட்டல் மதிப்பெண் அப்படின்ற மாரி உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் ஆக்சிலரி சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, அதாவது உங்களுக்கு இணை பாடங்கள் அந்த அலைட் சப்ஜெக்ட் ஆன்சிலரி சப்ஜெக்டுக்கான மதிப்பெண் 1 to 6 செமஸ்டருக்கும் எவ்வளோ சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்ற மாரி இதில் நீங்கள் வந்து கொடுத்து என்ட்ரு பண்ண பாருங்கள். அதேமாரி தான் ஸோ 1 to 6th செமஸ்டர் வரைக்கும் முதல்ல வந்து முதல் செமஸ்டருக்கு எவ்வளோ மதிப்பெண் அதிகபட்ச மதிப்பெண் 100 கொடுத்துட்டு அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அதேமாரி திரும்ப 100 என்ட்ரு பண்ணிட்டு அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் 1 to 6th செமஸ்டர் வரை எடுத்துக்கோங்க. இப்போ முதல் செமஸ்டர் மார்க்கை கையில் எடுத்துகிட்டு அந்த அலைடு சப்ஜெக்டில் எவ்வளோ மதிப்பெண் ஒரு முதல் செமஸ்டரில் ஒரு 2 அலைட் பேப்பர் வந்திருக்கு அப்படின்னா அப்படியே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 1 by 1 ஆர்டர் வைஸாக நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாக எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு டோட்டல் மதிப்பெண் எவ்வளோ ஏன் அப்படின்றத கீழே உங்களுக்கு வந்து காமிச்சிடும். அதை வச்சு நீங்கள்
நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே மதிப்பெண் கொடுத்துறாங்க பாருங்கள். கிராண்ட் டோட்டல் அப்டேட் மார்க்கின் மேஜர் ஆன்சரைட் மார்க் எவ்வளோ வந்துச்சு, அதுலேயுமே கீழே எவ்வளோ பர்சன்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கிரேட் கொடுத்தீங்க அப்படின்னா கிரேடில் காமிக்கும், கிரேட்லேயும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் பிஜி ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிஜிக்கான மதிப்பெண்ணும் ஆட் பண்ண சொல்லும், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டெமோக்காக நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ மதிப்பெண் எல்லாமே கரெக்டாக கொடுக்க பாருங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸோ மினிமம் நீங்கள் 8 சப்ஜெக்ட் மார்க் வரையுமாச்சும் என்ட்ரு பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்கும். அதனால் நீங்கள் எல்லாமே மார்க்கை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் டெமோக்காக ஃபில் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அதனால் நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஜிக்கான கன்சால்டேட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லா மார்க் ஸ்டேட்மெண்ட்டுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. பிஜி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பிஜிக்கான மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானதுங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஜிக்கான கன்சால்டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியே ஆகணும். 6 செமஸ்டருமே இருக்குது அப்படின்னா 6 செமஸ்டருமே கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இது வரைக்கும் இருக்கோ அதுக்கான செமஸ்டர் மதிப்பெண்ணை கொடுத்துட்டு ஜாதி சர்டிஃபிகேட் அண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரை மட்டும் அப்லோட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரீஸ் அப்லோட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு 250 ரூபா, மற்றவங்களுக்கு 500 ரூபா பே பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்தா முடிஞ்சிருதுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறமா தான் வந்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாரி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒதுக்கீடு மற்றும் அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும். ஸோ இப்போதைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் உங்களுக்கு அப்புறமா நடக்கும். இப்போதைக்கு பேமெண்ட் மட்டும் பண்ண பாருங்கள். காலேஜ் சைட் பண்ணுற தலைமை அதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான கைட்லைன்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் தான். ஸோ அப்லோட் பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ண பாருங்கள். கைட்லைன்ஸ் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் பிஎடுக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் பிரிண்ட்டு அது வந்து தேவைப்படும். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கவுன்சிலிங்கான தேதியெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு என்றைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 31/7/2026 அன்றைக்கி ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. விருப்ப கல்லூரியை தேர்வு செய்யும் நாட்கள் எப்போ நீங்கள் உங்களுக்கான காலேஜை வந்து செலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 4/8/2026 10/8/2026 வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீட்டு ஆணை 14/8/2026 அன்றைக்கி கொடுக்குறாங்க. காலேஜ் சேரும் நாட்கள் 17/8 21/8 காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 24/8/2026 முதல் வகுப்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அதனால் இந்த தேதிக்குள்ளே கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான கைட்லைன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.